சுக்கிரன் நல்ல அமைப்பில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துட்டா நவநாகரிகமான வசதி வாய்ப்புகள்லாம் அவரும் உங்க ஜாதக கட்டத்துல 12 பாவங்களுக்குள் எங்க இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லா சுகபோக ஆடை ஆபரண வாய் இருக்கு, பெத்தரிக்கையா, தூக்கம் இல்லையா, வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு, எல்லாம் வாங்கிட்டேன். இவங்க போறதுக்கு முன்னாடி இங்க எல்லாமே தயாரா இருக்குங்க, வந்து கையெழுத்து போட்டா போதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்களே பேப்பர் வாங்கணும், நீங்களே ஜெராக்ஸ் எடுக்கணும், நீங்களே படிக்கணும், நீங்களே கையெழுத்து போகணும். அவர் நல்ல இடங்களில் இருந்தால் மக்கள் தொடர்பு, தேக பலம், அதுக்கப்புறம் புகழ், பாக்கியம், தொழில் வளம், தொழிலால் உயர்வது, தொழிலாளர்களால் இவர்கள் உயர்வது, இவர்களால தொழிலாளர்களுக்கு நன்மை. பொருளை ஈட்டுவது என்பது கஷ்டம்தான், அதை காக்குறது அதை விட கஷ்டம்தான், அதை வச்சு மேல்நிலைக்கு வர்றது அதை விட கஷ்டம் அப்படின்பாங்களா. புதன் நல்லாலேன்னா தானே கதவை திறந்து தானே பாய எடுத்து போட்டு தானே படுத்துக்கிட்டு மல்லாக்கப்படுத்து விட்ட. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா லக்ன சீரீஸ் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோக கிரகங்களை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை சொல்லுங்க சார். ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்றது காலச்சக்கரத்திற்கு 2வது லக்னம், ஸ்திர லக்னம் அப்படின்னு பேர். அப்படின்னா என்னன்னா உறுதியான மனசு, ரொம்ப ஒரு பிடிச்ச பிடிவாதத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஒரு கொள்கையை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கொள்கையிலேருந்து மாறாத குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, இவங்க மட்டும் அப்படியே நின்றுட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்னடா ஆக்டிவிட்டீஸே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்சர்வேஷன் மைண்டுங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தை கவனித்து நிதானித்து அதுக்கப்புறம் ஊரே ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தால் இவங்க ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அழகானதாக இருக்கும். அந்த ரிஷப லக்னத்தை ஆளக்கூடிய லக்னநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரனா வர்றார். அதனால அந்த சுக்கிரனுக்கு உண்டான அமைப்புகள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் அப்படியே ஒட்டிக்கணும். அழகு, நவநாகரிகமான உடை அணிவது, சிம்பிளாக இருந்தாலும் டீசெண்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. பார்க்குறக்கு என்னையா ரொம்ப சாதாரண கதர் ட்ரெஸ் தான், ஆனால் பளிச்சுன்னு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. ஆண் பெண் யாராக இருந்தாலும் கூட அந்த லக்ஷ்மி வாசம் அந்த சுக்கிரனுடைய லக்னம் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி முகம் கடுகடுப்பாக இருக்காது, எப்பயுமே சிரித்த முகம், முகத்தில் லட்சுமி தாண்டவம் எழுதியா அப்படின்ற மாதிரி பெண்கள். ஆண்களாக இருந்தாலும் கூட அந்த கோபத்தில் கூட ஒரு குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பக்கத்தில் வந்தாலே ஒரு நல்ல ஒரு நறுமணமான ஒரு வாசனாதி திரவியங்களை பயன்படுத்துவது. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுனா அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுடைய உயர்ந்த குறிக்கோளே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அளவு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையாக இருந்தாலும் கூட நிலைத்த தன்மையாக இருக்கணும். சும்மா இன்றைக்கி காசு வந்துச்சு ஆடணும், நாளைக்கு காசு இல்லை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை எடுத்துக்கணும், அந்த குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருக்கணும். அந்த ஓரளவு கம்ஃபர்ட் ஜோனில் தன்னை வச்சுக்கணும். ரொம்ப கஷ்டப்படுத்திக்கலாம் மாட்டாங்க. மெத்த இருந்தாலும் தூங்குவாங்க, பாய் இருந்தாலும் தூங்குவாங்க, ஆனால் தூங்குகிற இடங்கிறது சுத்தமாக இருக்கணும். எது இருந்தாலும் சாப்பிடுவாங்க, கூலோ கொஞ்சம் எது இருந்தாலும் சாப்பிடுவாங்க, ஆனால் சுத்தமானதாக இருக்கணும். ஆளுக்கு குணம் கொண்ட மனிதர்கள் ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த லக்னாதிபதியினுடைய பண்பு அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அந்த சுகம், லக்ஸரியான ஒரு வாழ்க்கை, லௌகீக சுகங்களை அனுபவிப்பது. லௌகீக சுகம்னா என்ன? வீடு, வண்டி, காரு, வாகனம்னு அனுபவிக்கணும். காதல், அன்பு, அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளே, அந்த காதலுக்குள்ளே, ரொம்ப பாசத்துக்குள்ளே, அந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லவர், நல்ல ஒரு நேசம் கொண்ட ஒரு மனிதர்களாக அந்த ரிஷப லக்ன ஜாதகர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. லக்னாதிபதி நல்ல அமைப்புகளில் இருந்தால் ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு வாழ்க்கை என்பது மிக மிக சிறப்பாக, கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கணுமா சார்? நிச்சயமா. லக்னாதிபதினா முதல் யாரு அப்படின்னா அவர் தான் ஹவுஸ் ஓனர். அவர் தான் ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு அந்த லக்னத்தை எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். அதான் லக்னாதிபதி. அதிபதி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஓனர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, லக்னத்தினுடைய ஹீரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அது அவர் நல்லா இருந்தால் தானே கதையே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிஷப லக்னத்தினுடைய வாழ்க்கை கதை நல்லா இருக்கணும், சுவாரஸ்யமாக போகணும்,
அப்படின்னு சொன்னால் அந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் நல்ல அமைப்பில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துட்டா நவநாகரிகமான வசதி வாய்ப்புகள்லாம் அவங்கள தேடி வருங்க. அது வீடாக இருக்கும், காடாக இருக்கும், காராக இருக்கும், சொந்த பந்தங்களாக இருக்கும், சுகமான விஷயங்களாக இருக்கும், எல்லாமே அவங்கள தேடி வரும். அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தேன், உனக்காண்டி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. இருந்தால் என் வண்டியை நீயே எடுத்து ஓட்டிக்க, நான் ஊரை பக்கம் போகிறேன், நீ எடுத்து ஓட்டிக்க அப்படிம்பாங்க. ஏன் விட சும்மா தான் இருக்க, இங்கே குடியிருந்துக்குங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்போ வாங்கி போட்ட இடம்யா நம்ம நல்ல ரேட்டுக்கு போயிடுச்சு, பரவாயில்ல நீ எல்லாம் கொடுத்து வச்சுவேன் அப்படிம்பாங்க. அந்த சுகபோகமான எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு வந்து பார்த்து வீட்டில் வளர்ப்பாங்க. சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தேவையான வயசு வந்துட்டா அது தகுந்த மாதிரி முறைகளில் மாப்பிள்ளை பார்க்குறது, ஆணாக இருந்தால் அவரே விரும்பி கல்யாணம் முடிக்கிறது, பெண்ணாகவும் விரும்ப கல்யாணங்கள், ஒரு ஈர்ப்பு தத்துவம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது, ஒரு லக்ஸரியான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது. லக்ஸரினா நாங்கள் மனதை பொறுத்து தானே. ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் நிம்மதி அடையக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களை சுற்றி அழகாக இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுப்பவர் லக்னநாதன். அந்த லக்னாதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். நல்ல நிலைன்னா அதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. ஆட்சி, உச்சம், நட்பு, கேந்திரம், திரிகோணம், இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. லக்னாதிபதி அஸ்தங்கத நிலையில், வக்கர நிலையில், நீச்ச நிலையில் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் மற்ற சுபகிரகங்கள் அவங்கள பார்க்கணும், குரு போன்ற சுபர்கள் பார்க்கணும், இப்படிலாம் விதிகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை லக்னாதிபதியாக கொண்டு உங்களை இயக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவரும் உங்கள் ஜாதக கட்டத்தில் 12 பாவங்களுக்குள் எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லா சுகபோக ஆடை ஆபரண சேர்க்கைகள் அத்துணையும் உங்களுக்கு அமையும். அவர் அமைப்பை பொறுத்து, அவர் பார்வையை பொறுத்து, அவர் சேர்ந்த கிரகங்களை பொறுத்து அந்த தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் இன்னமும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒருவேளை லக்னாதிபதி சுக்கிரன் யோகமான நிலையில இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் சார்? அதாவதுங்க, ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி கண்டிப்பா நல்ல அமைப்புகள் இருக்கணும். லக்னாதிபதி நல்லா இல்லைன்னா அங்கே ஆயுள் பலத்திற்கே சில பிரச்சனைகள் வந்துருமே. லக்னாதிபதி வலுவில்லைன்னா தேக பலம், மன வலிமையெல்லாம் கெட்டு போயிடும். ரிஷபத்திற்கு 6க்கு அதிபதியான சுக்கிரன் வர்றாரு. இருந்தாலும் கூட லக்னநாதன் என்ற அடிப்படையில் அவர் நல்லதை தான் செய்வார். லக்னாதிபதி சரியில்லைன்னா என்னங்க, ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பல்லுல பக்கோடா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை அப்படிம்பாங்க. வாய் இருக்கு, பெத்தரிக்கையா, தூக்கம் இல்லையா, வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு, எல்லாம் வாங்கிட்டேன் நிம்மதியை வாங்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல அமைப்புகளில் இல்லை என்றால் ஆசைகள் இருக்கும், அனுபவிக்க விடாது. அனுபவிப்பதற்கு எல்லா பொருள்களும் இருக்கும், மனதில் ஆசைகள் தோன்றாது. ஆசைகளும் இருந்து அனுபவிப்பதற்கு வாய்ப்பும் இருந்தாலும் கூட மனம் என்பது ஒரு நிலைக்கு வரவே வராது. சுக்கிரன் நல்ல அமைப்புகளில் இருந்தால் மட்டும்தான் அது. நீங்கள் கம்மியான காசு வச்சுருந்தா கூட நிம்மதிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கூடவே தானாக வரும். சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் 10 அடுக்கு மாளிகை கட்டி, பளிங்கு கட்டி, அங்கே பட்டு மெத்தை வாங்கி வச்சு விசிறதுக்கு 2 பேர் வச்சுருந்தாலும் கூட தூக்கம் வராது விடிய விடிய. ஆக ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் மட்டுமில்லை, அவங்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடிய லக்னநாதன். அதை மறந்துடக்கூடாது. ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்ததாக சிறப்பான ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் தான் இது சார்? ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9க்குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவானா வர்றாரு. நீங்க பாக்யாதிபதின்னு மட்டும் சொல்லாதீங்க, 10க்குடைய தொழில் கிரகமும் அவர் தானே. அப்படின்னா தொழில் நல்லா இருந்தா பாக்கியம் தானா தேடி வந்துரும்ல. ஒருத்தருக்கு தொழில் நல்லா இருந்தா மற்ற இதர வாய்ப்புகள்லாம் அவங்க என்ன தேடி அதுவா வந்துடும். உங்களுக்கு புகழ்பெற்ற மனிதர்கள் பாக்கியங்களுக்கு மேக்சிமம் பாருங்க, நீங்க அவங்கள தேடி எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இதை வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கோங்கன்னு அந்த என்ன சொல்றது, புகழ், பரிசு, பாக்கியங்கள் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான். பொதுவாக சனியை வந்து நாங்கள் சனீஸ்வரன், அவரை வந்து விதி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விதி கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா தான் ஆயுள் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே விதிக்கப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆக ரிஷப லக்னத்திற்கு அவரே பாக்கியநாதனாக வந்து 9, 10 குடையவனாக வந்ததுனால அவருடைய நிலை என்பது ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். அந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் அவங்க மனசு ஏகாந்தமாக இருக்கும், உடம்புக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கும், விபத்து சம்பத்துகள் இல்லாமல் இருப்பாங்க, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இவர்களே பெரிய மனிதர்களாக நிறைய பேருக்கு அந்த உதவக்கூடிய ஒரு தன்மைக்கு அவர் கொண்டுட்டு வந்துடுவார். ஆரம்ப வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சியா, ஆனால் பின்னாடி பார்த்தோம்னா நாங்கள் இவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்லாம் நல்லா நினைக்கவே இல்லை. நான் ஒத்தாள் சம்பாரித்து குடும்பத்தெல்லாம் கரை சேர்த்து இன்றைக்கி ஒரு நிலைமைக்கு வந்து ஊரே மெச்சுற அளவுக்கு, நாடே மெச்சுற அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது. நான் ஆரம்பித்த சாதாரண நிறுவனம் இன்றைக்கி 1000 பேர் 1,00,000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறதுலாம் சனி பகவான் தான். சனி பகவான் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்திலே ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப மெதுவாக தான் தொடங்குவார், மெதுவாக தான் ஆரம்பிப்பார், ஆனால் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுவார். அவர் கொடுக்கக்கூடிய யோகம் என்பது மெதுவாக தான் இருக்கும்.
19 வருஷம் சனி திசை, 19 வருஷம் சனி திசையில 10 வருஷம் ஒண்ணுமே பண்ணல, கடைசி 9 வருஷம் தான் இருக்கு, அப்பயும் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரா? பண்ணுவார். சனி பகவானை பொறுத்தவரை கடைசியில 1 வருஷம் கூட ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணிட்டு போயிடுவார். அந்த ரிஷப லக்னத்திற்கு ஆனா நல்ல அமைப்புகள்ல இருக்கணும். நல்ல அமைப்புகள்ல இல்லைன்னா 19 வருஷம் இல்லை, 19 நிமிஷம் கூட நல்லது பண்ண மாட்டார். ஆக சனி பகவானை பொறுத்தவரை ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு யோக கிரகம். அவர் நல்ல இடங்களில் இருந்தால் மக்கள் தொடர்பு, தேக பலன், அதுக்கப்புறம் புகழ், பாக்கியம், தொழில் வளம், தொழிலால் உயர்வது, தொழிலாளர்களால் இவர்கள் உயர்வது, இவர்களால் தொழிலாளர்களுக்கு நன்மை கிடைப்பது, தந்தை வழி ஆதாயம், தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி பூர்வ புண்ணியத்தில் புகழ் பெறுவது, இது எல்லாமே ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். அதில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் லக்னநாதன், சுக்கிர பகவானுக்கு சனி நட்புகள், இவங்கெல்லாம் ஒரு டீம், அசுர குரு அணி லக்னங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவானும் சனியும் நல்ல அமைப்புகளில் இருந்தால், சனீஸ்வர பகவான் நல்ல அமைப்புகளில் இருந்தால் வாழ்க்கையில புகழ் உண்டு, பாக்கியம் உண்டு, ஜீவன சுகம் உண்டு. 10ஆம் இடங்கிற கர்மஸ்தானம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன தொழில் செய்யணும், அவங்களுக்கு இந்த தொழில்னால வருமானம் எங்க இருந்து வரும், அந்த தொழில் எந்த ஊர்ல பண்ணுவாங்க, அதை நிலையா பண்ணுவாங்களா, உறுதியா பண்ணுவாங்களா, கடைசி வரை வளர்ச்சி அடைவாங்களா, கூட்டாளிகளோட சேர்ந்து பண்ணுவாங்களா, இண்டிவிஜுவல் புகழோட இருப்பாங்களா, அத்தனையும் காட்டுறது யார் தெரியுங்களா? சனி பகவான் தான். ஆக சனி பகவானை வச்சு தான் ரிஷப லக்னத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில தொழில் புகழை நாங்க நிர்ணயம் பண்ணி சித்தர்கள் சொல்றாங்க. ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்ததாக ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் எது சார்? ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தபடியான ராஜ யோகாதிபதி, அதாவது லக்னாதிபதி சுக்கிரன், சனி பகவான் சொல்லிட்டோம். புதன் பகவான் இவர் யார் தெரியுங்களா? 2 கூடைய தனாதிபதி மட்டும் இல்ல, 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதி. அதனே 2 கூடைய தனம் பூர்வ புண்ணியம்னா நீங்க சம்பாதிக்கிற காசு வரும் வழி, உங்க குடும்பம், அதுக்கப்புறம் நீங்க பூர்வ ஜென்மத்துல செய்த புண்ணியம், இதெல்லாம் யார் காட்டுவா? புதன் தான் காட்டுவார். ஸ்ட்ரென்த் இருந்தா போதுமா? ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக வலிமை உண்டு, புத்தி, அந்த புத்தியை கொடுப்பவர் புதன், அந்த கணக்கு வழக்குகளை கொடுப்பவர் புதன். அதாக ஒரு புதன் பகவானுடைய அருள் இவர்களுக்கு சிறப்பா இருந்தா மட்டும்தான், சொல்லுவாங்கல்ல, பொருளை ஈட்டுவது என்பது கஷ்டம்தான், அதை காக்குறது அதை விட கஷ்டம்தான், அதை வச்சு மேல்நிலைக்கு வர்றது அதை விட கஷ்டம் அப்படிம்பாங்களா. ஒரு உயரத்துக்கு போவது ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்கு பெரும்பாடுபடணும் இல்லையா, அதற்கு புத்தி வேணும் இல்லையா, அந்த புத்தியை கொடுப்பவர் புதன் பகவான். வரவறிந்து செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பவர் புதன் பகவான். புதன் பகவான் நல்ல அமைப்புகளில் இருந்தால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கம்யூனிகேஷன், ஒரு மனிதன் வெற்றியே எப்படிங்க இருக்கு, எனக்கு இன்னார தெரியும், அவங்க மூலியமா அவங்கள தெரியும், அவங்கள மூலியமா அவங்கள தெரியும்னு அந்த லிங்க் கிடைச்சு ஒருத்தர் ஏறி போறாங்கல்ல, உனக்கு மட்டும் எப்படி அப்படியெல்லாம் வாய்ப்பு வந்துச்சு, அதிர்ஷ்டம் வந்து தேடி வந்திருக்கியா, உன்னைய மட்டும் கரெக்டா பார்த்து கூப்பிட்டுருக்காங்க அப்படிம்பாங்க. சில பேருக்கு கூப்பிட்டு அவங்கெல்லாம் சொன்னாலும் கூட சொல்றேன்ட்டு கடைசி வரையும் ஒரு ரெக்கமெண்டேஷனே கிடைக்காது. ஆனா ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்பது வாசல் கதவை வந்து தானா தட்டுது, ஒரு கம்யூனிகேஷன் சரியா அமையுது, ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு ஒப்பந்தம் சரியா முடியுது, இவங்க பேசுற விஷயம் ஜெயிக்குது, இவங்க பேசுற பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னா எங்கேயோ பூர்வ புண்ணிய அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். புதன் நல்ல அமைப்புகள்ல இருந்து ஒரு இடத்த பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னா இவங்க போறதுக்கு முன்னாடி இங்க எல்லாமே தயாரா இருக்குங்க, வந்து கையெழுத்து போட்டா போதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்களே பேப்பர் வாங்கணும், நீங்களே ஜெராக்ஸ் எடுக்கணும், நீங்களே படிக்கணும், நீங்களே கையெழுத்து போகணும், கடைசி வரையும் பேப்பரை கொடுக்கல ஆஃபீஸை பூட்டிடுவாங்க. ஆக நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணி போனீங்களோ அந்த காரியத்துல பாதியில நின்று போயிடும். நீங்க முயற்சியே பண்ணலைனாலும் உங்களுக்காக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்க, வாங்க சார் முடிச்சு விட்டு போங்க சார் அப்படின்னு உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய தன்மையை கொடுப்பவர் புதன் பகவான். உங்களுக்கு இந்த இடத்துல போனா வில்லங்க வந்துருமியா, நமக்கு வேணாமியா அப்படின்னு ஒதுங்குற சூழ்நிலையை கொடுப்பவர் புதன் பகவான். ஒருத்தர் பண்ற பிரெயின் வாஷ்ல, ஒருத்தர் பண்ற அந்த பேச்சுல மயங்காத தன்மையை கொடுப்பவர் புதன். ஏன்னா இவங்களே அதுக்கு மேல பேசிடுவாங்க. ஆக ரிஷபத்தை பொறுத்தவரை 2 கூடைய வாக்கு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்லா இருந்தா தான் அடிப்படை கல்வி வாழ்க்கை அவங்களுக்கு சரியா அமையும், குடும்பம் சரியா அமையும், தனம் சரியா. ஒரு மனிதன் எத்தனை புகழ் பெற்றாலும் பச்சை தண்ணி கொடுக்குறக்கு ஆள் இல்லைன்னா அந்த வாழ்க்கை பதறு. ஆக ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு 2க்கு அதிபதியான புதன் பகவான் நல்ல அமைப்புகளில் இருந்தாலும், 5க்கு அதிபதியான புதன் பகவான் நல்ல அமைப்புகளில் இருந்தாலும் குழந்தைகள், ஏன்னா 5ஆம் இடங்கிறது குழந்தையை குறிக்கிறது, 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறது, இதெல்லாமே சரியா அமையணும்னா அது நல்லா அமைஞ்சா அதுக்கு பேர் ராஜயோகம் தானே. அந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் புதன். புதன் நல்லா இல்லைன்னா தானே கதவை திறந்து தானே பாய எடுத்து போட்டு தானே படுத்துக்கிட்டு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலையை புதன் கொண்டுட்டு வந்துடுவார். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, கிரகங்களுடைய அமைப்புகள் பாருங்க, அவரவர் செய்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி ஆங்காங்க இருந்து ஆட்டி வைப்பான் இறைவன் நவகிரகங்கள் வழியா அப்படின்னு ரமணரையா சொல்லியிருக்கிறார். அது மாதிரி புதன் பகவானை பொறுத்தவரை ரிஷபத்திற்கு நல்ல அமைப்புகளில் இருக்கணும். இருந்தால் தான் கல்வியும் வாக்கும் புத்தியும் நல்ல அமைப்புகள் இருக்கும்.
அவங்க சேர்த்தது நிலைக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும், அவங்க சேர்த்தது பெருகணும்னா புதன் நல்லா இருக்கணும், அவங்க பேசுறது ஜெயிக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும், அவங்க வாக்கு பழிக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும், புகழ் கிடைக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும், புத்தி வேலை செய்யணும்னா புதன் நல்லா இருக்கணும். ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒருவேளை புதன் கிரகம் யோக நிலையில இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் சார்? பொதுவாங்க ஜோதிடப்படி பூர்வ புண்ணியாதிபதியெல்லாம் கெட்டு போகக்கூடாது. அப்படி இருந்தா எங்க தாத்தாவுடைய இதெல்லாம் சொத்துங்க, ஆனா இப்ப யார்கிட்டயா இருக்கு, அதெல்லாம் வேற ஆள்கிட்ட இருக்குங்க, அதெல்லாம் நாங்க கட்டின வீடு இப்ப யார் இருக்கு, வேற ஆள் குடியிருக்காங்க, நீங்க என்ன பண்ணீங்க, கடனுக்கு வித்துவிட்டோம்ங்க, ஏங்க இங்க இருக்கீங்க, ஊர்ல அவ்வளோ புகழோட இருந்தீங்க, அதை போனா கடன் பிரச்சனைங்க, நான் ஒருத்தன்ட்ட பேசினேன் அதெல்லாம் வந்துச்சு, வில்லங்கமாய் போச்சு, பேச்சுவார்த்தையில பிரச்சனை வந்துருச்சு, தெரியாம ஒரு கையெழுத்து போட்டுவிட்டேன், சொத்தே விற்கிற மாதிரி வந்துருச்சு, வாக்கு கொடுத்துக்கிட்டேன், வாங்கி கட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி புத்தியை மழுங்கடிச்சு சொந்த கையில சொந்த காசுல தனக்குத்தானே பாதகத்தை ஏற்படுத்துற வேலையை ரிஷப லக்னத்துக்கு புதன் பகவான் செய்து விடுவார். அடிப்படை கல்வியவே கெடுத்துருவாருங்க, அடிப்படை ஞானத்தையே கெடுத்துருவார். அதுக்குன்னு கல்வி இல்லாதவங்களாம் மேலே வரலையா அப்படின்னு கேட்டா மற்ற இதர அமைப்புகளும் நல்லா இருக்கணும், 4ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும், உயர்கல்வி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவரும் நல்லா இருக்கணும். ஆக ரிஷப லக்னத்திற்கு சூரிய பகவானும் கூட 4க்கு அதிபதியாக வர்றார், அவருடைய நிலைமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஆக ரிஷபத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராஜயோக கிரகங்களில் முக்கியமான அமைப்பு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன், 9 கூடிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான். இவர்களுடைய அமைப்பு நல்ல நிலையில் இருந்தாலும், இவர்கள் பரஸ்பர கேந்திர திரிகோண அமைப்புகளில் இருந்தாலும், ஒருவரை பார்த்து கொண்டாலும் சேர்ந்து இருந்தாலும் ராஜயோக ஜாதகம் கண்ணை முடி சொல்லலாம், அது யோகவான், அவங்களுக்கு எல்லாமே தேடி வரும். அப்படி வீட்டில் படுத்திருந்தா வருமாயா, வருது இல்ல வரும்ல அப்படின்ற மாதிரி நீங்க இன்னைக்கு பாக்குறோம்ல, நடைமுறையில எத்தனை பேரை பாக்குறீங்க, சும்மா இருந்தா பரிசு சீட்டு விழுந்துச்சு 200 கோடி பூ அப்படிங்கிற, நீ பார்த்த ஜாக் பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நீ பாத்தியா 100 கோடின்னு இருக்கிற மாதிரி, ஆமப்பூ அப்படின்ற மாதிரி தேடி தானா வருங்க. அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு தானாக வரும். இந்த அமைப்புகள்லாம் சரியில்லைன்னா அது நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் இங்கே கொஞ்சம் சிரமங்கள்லாம் வரும். அதுக்குன்னு நம்ம ஜாதகத்துல இதெல்லாம் நல்லா இழுத்து முடியலாமான்னு கேட்டால் கிடையாது. மற்ற கிரக அமைப்புகளும் சில யோகங்களை கொடுக்கும். ரிஷப லக்னத்திற்கு மற்ற கிரக அமைப்புகள் குரு, செவ்வாய், சந்திரன், இதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்கு. பார்ட் 2ல அதை பத்தி பேசலாம். ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் 3 சொல்லியிருக்கீங்க. இதர கிரகங்களும் இருக்க வேண்டிய நிலையில இருக்கும்போது அதுவுமே ராஜயோகத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பார்ட் 2ல பேசலாம்னு பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க சார். விரைவிலே நம்ம பேசலாம். மிக்க நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, ரிஷப லக்னத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அதனுடைய அமைப்பை பத்தி நீங்க இந்த எபிசோட்ல கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுக்குமான இந்த மாதிரியான ராஜயோகத்தை தரக்கூடிய கிரக அமைப்புகளை நம்ம பேசவிருக்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.